ஒரு சில நிமிடம் கண்களை மூடி ஆண்டோட பாதத்தில் இது ஆவியின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தெய்வீக அன்பிலே நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் இது ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுடைய தியாகங்களை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். உங்களுடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். அனைத்திற்கும் மேலாக இது நீங்கள் ஆண்டவரை தேடுகின்ற பொழுது அவர் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவாக சந்திக்கின்றார். ஆக இந்த வேளையில் ஆண்டவருக்கு ஒரு சில நிமிடம் நன்றி சொன்னவர்களாக, ஆண்டவர் இந்த நேரத்திலே எங்களுக்கு வார்த்தை என்னும் மன்னாவால் நீர் போஷிக்க இருக்கின்றீர். அந்த வார்த்தை என்னும் மன்னாவை நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆவியானவரை உங்கள் தெய்வீக கிருபைக்குள்ளாக நீர் எங்களை மூடுவதற்காக நன்றி. உங்கள் தெய்வீக அன்பும் வல்லமை எங்களை ஆட்கொண்டால் நடத்த நன்றி. இயேசுவின் இனிய நாமம் இன்றும் என்று என்றென்றும் வாழ்த்து பெறுவதாக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லியிருக்கு, யோவானை குறித்து பேசும் பொழுது இந்த சம்பவத்தை நம்ம நிறைய நேரங்களில் நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. நிறைய நேரங்களில் நிறைய நாட்களில் இதை குறித்து நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஓகே, இதில் கடவுள் சொல்லக்கூடிய, ஜீசஸ் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னது, தீர்ப்பிடாதீர்கள். அவ்வளோதானா. இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும், ஓகேங்களா, நமக்கு கொடுக்க வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களை கொண்டு நாம் மற்றவர்கள் மீது எப்படி குற்றம் காண்பது என்று இன்னைக்கு நிறைய மக்கள் இன்னைக்கு அப்படிதான் ஓடிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசமும் இல்லை. இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலைகள்ல இன்னைக்கு இங்க என்ன சொல்றாங்க, பரிசேயர்கள் அல்ல சரிசேயர்கள், இந்த மறைநூல் அறிஞர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்க, மோசேயின் சட்டத்தின்படி இதை விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன கொடுக்கணும்? மரண தண்டனை கொடுக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவ மரண தண்டனை கொடுக்கணும் என்று மோசே சட்டப்படி அவர்கள் செய்திருந்தா அவங்க டைரக்டா செஞ்சிருக்கணும் இல்லையா. சட்டம் என்ன சொல்லுகிறது, சட்டத்திற்கு முரண்பாடா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியுது. ஆனாலும் அப்படி செஞ்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும், அவங்க நேர கொண்டு போய் கல்லால இருந்து கொண்டிருக்கணும். ஆனாலும் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவின் முன்பாக கொண்டு நிறுத்துறாங்க. ஏன்? அவர் அன்பு அன்பு அன்புன்னு போதிக்கிறார். இப்போ ஒரு நல்ல எண்ணத்துல கொண்டு கொடுத்து நிறுத்திருந்தாங்கன்னா அது வேற. ஆனா என்ன சொல்றாங்க, ஆண்டவரிடத்துல அவங்க கேட்கக்கூடியது ஒரே ஒரு இது, அவங்க மேல் குற்றம் காணும்படி அவர் முன்னால் கொண்டு நிறுத்துறாங்க. பேசலாம். அப்ப அவருடைய மனநிலையை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், அவருடைய உள்ளங்களை அறிந்திருக்கின்றார். கடவுளுடைய ஜீசஸுடைய உள்ளத்தை அறிந்ததுனால தான் அவங்க கொண்டு நிறுத்துறாங்க. முதல்ல தெரிஞ்சிருக்கணும், அவர் எப்படி இதை இந்த பெண்ணுகிட்ட எப்படி சொல்ல மாட்டாரு, தீர்ப்பிட சொல்ல மாட்டாரு. ஏனென்றால் அவர் அன்பு அன்பு அன்புன்னு போயிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இவர் சட்டத்தை மீறினதாக இவர் பிடிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னைக்கு நாமளும் கோயிலுக்கு போறது அல்லது நம்முடைய சர்ச்சுகளில் இருக்கக்கூடிய காரியங்கள்ல ஃபாதர்ஸ் மேலேயும் அங்கே நடத்தக்கூடியவங்க மேலேயும் குற்றங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய பார்வையும் பரிசேயருடைய சதிசேயர்கள் அல்லது இந்த மறைநூல் அறிஞர்களுடைய பார்வைக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நாமும் யாரை எப்படி குற்றப்படுத்தலாம், யாரை எப்படி இது பண்ணலாம்னு சொல்லி இன்னைக்கு அநேக மக்கள் இன்றும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கை அதல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நான் சரியாக செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு போறோம்னா எனக்கு என்று எது கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்யணும், இல்லையா பேசாம வரணும். இல்லை நான் அதை செய்யலை, நான் அதில் உள்ள போகலை அப்படின்னு சொன்னால் செய்கின்றவர்களை குற்றப்படுத்தாதீங்க, குற்றப்படுத்தாம வரணும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதுதான் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய காரியங்கள் செய்கின்றவர்களை குற்றப்படுத்தி செய்கின்றவர்களையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றவர்கள். பேசலாம். நல்லது செய்கின்றவர்கள், ஓகே, இவர்கள் தவறு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கான்னா நீங்கள் அந்த இடத்தில் அந்த பங்குல அந்த அலுவல நீங்களும் ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட கேள்வி கேட்பதெல்லாம் கிளாரிபிகேஷன் கேட்கலாம். கிளாரிபிகேஷன் வேற, கேள்வி கேட்பது வேற. சரியா? கேள்வி கேட்பது இன்னைக்கு ஜீசஸ் கேட்கறது கேள்விதான் கேட்கறான். ஓகேயா? அது கிளாரிபிகேஷன் கிடையாது. குற்றம் நோக்கும் பணியில அவங்க கேட்கக்கூடியது கேள்வி. ஆனா ஜீசஸ் கிட்ட அது கிளாரிபிகேஷன் கேட்கல. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கும் நம்முடைய இதுல நீங்க ஒரு பங்குல ஒரு இதுல ஒரு சபைக்குள்ளேயோ அல்லது ஒரு பாட்டிலையோ நீங்க ஒரு பங்கு பகுதித்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய பகுதி குற்றப்படுத்துவதல்ல. அதுல நீங்க உங்களுக்கு ஓகே உங்க டவுட் இருக்கு அப்படின்னு சொன்னா இது சரியானபடி செய்யப்பட்டிருக்கா அல்லது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கலாம். ஆனா முடிவு எடுக்கக்கூடியது அந்த குரூப்பினுடைய தலைவர். அது ஃபாதரா இருக்கலாம் அல்லது மற்றவங்களா இருக்கலாம். நம்முடைய வேலை அதை ஆமோதித்து செல்ல வேண்டியது நம்முடைய வேலை. பிரைஸ் தி லார்ட்.
ஹல்லேலூயா. மற்றவர்களை குற்றப்படுத்துவதனால் நாம் தான் குற்றவாளிகளாக தீர்ப்பிடப்படுகின்றோம் அல்லது தீர்ப்புக்குள்ளாகின்றோம். பேசலாம், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட அவங்க கேட்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உடனே பதில் சொல்லல. அவர் ஏதோ கீழே உட்காந்து எழுதிட்டு இருக்கிறார். எழுதிட்டு இருந்தவர் கேள்வி திரும்ப 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 கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவர் எழுதிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது என்ன எழுதுறாரு அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. சில பேர் அந்த பெண்ணுடைய குற்றத்தை சொல்லுவாங்க, சில பேர் அங்க வந்திருக்கக்கூடிய குற்றங்களை சொல்லுவாங்க. சில பேர் சொல்றது இல்ல அவர் 10 கட்டளை எழுதிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நிச்சயமா ஜீசஸ் யாரையும் குற்றப்படுத்தி குற்றத்தை எழுதியிருக்க மாட்டார். கீழே எழுதுனது யாரையும் குற்றப்படுத்தி குற்றத்தை எழுதியிருக்க மாட்டார். ஓகே, 10 கட்டளை எழுதுறதுக்கான சான்ஸ்கள் நிறைய இருக்கு. அப்போ இதுல யாரு என்ன எழுதினாரு அது நமக்கு முக்கியம் அல்ல, மாறாக நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பேசலாம். அப்போ அவங்க கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கிறாங்க. திரும்ப 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 அவரை குற்றப்படுத்துகின்ற நோக்கத்துல அவங்க கேள்வியில கேட்டுக்கொண்டு இருக்கின்ற பொழுது அவர் நிமிர்ந்து பார்த்து ஒரே ஒரு பதில் தான் அவங்களுக்கு கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல் எறியட்டும். ஜீசஸுடைய பார்வையில விபச்சாரம் ஒரு ஹையர் லெவல், அதிகமான உயர்ந்த ஒரு குற்றம். ஓகே, திருடுறது ஒரு சின்ன குற்றம், பொய் சொல்றது ஒரு சின்ன குற்றம், அப்படி கிடையாது. ஜீசஸுடைய பார்வையில, கடவுளுடைய பார்வையில ஒரு சிறிய தவறும் தவறு தான். எல்லாமே ஒன்று கொண்டு கொலை செஞ்சு அது பெருசு. இதுதான் நம்முடைய உலகத்திலே நீதி சட்டங்களுக்கு ஏற்ப பயமுறுத்துவதற்காக இவர்கள் சட்டத்தின் தண்டனைகளை மாற்றி வைத்திருக்கலாம். கொலை செஞ்சாங்கன்னா 7 வருஷம் 10 வருஷம் அல்லது தூக்கு தண்டனை எது வேணாலும் வச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் கடவுளுடைய பார்வையில் சிறிய தவறு செய்தாலும் பெரிய தவறு செய்தாலும் ஒரே பார்வை தான். தவறு தவறு தான். அதனால விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு கடவுள் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கொடுக்கிறது, சட்டத்தை கொடுப்பதல்ல. அது சொல்றாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் கல்லறியட்டும். சரி, இந்த ஞானம் அவருக்கு எங்க இருந்து வந்தது? இப்படிப்பட்ட நம்மளை நாம் நம்முடைய நாவின் வார்த்தைகளை தூய்மையாகவோ அல்லது நாம் நம்முடைய நாவின் வார்த்தையை உள்ளத்திற்குள்ளாக நமக்கு கடவுளுடைய திருச்சட்டம் இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நான் ஒரே ஒரு காரியம் செய்யணும். நீங்க அந்த சம்பவத்துக்கு முன்பாக முதல் தொடக்கத்து லைன் படிங்க பார்க்கலாம். தொடக்கம் இன்னைக்கு இருந்த நற்செய்தியில முதல் தொடக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? இதுதான் ஜீசஸுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். ஜீசஸ் ஏன் இந்த உலகத்தை வெற்றி கொள்ள முடிந்தது? ஜீசஸால ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஓவர் கம் பண்ண முடிந்தது, வெற்றி கொள்ள முடிந்தது? எத்தனை பேர் குற்றம்? படிங்க, முதல் லைன் மட்டும் படிங்க. இயேசு ஒலிவ மலைக்கு சென்றார். அடுத்தது, பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். போதும். ஒலிவ மலைக்கு என்ன விளையாடுறதுக்கு போனாரா? வாக்கிங் போனாரா? நம்மளே மாதிரி வாக்கிங் போனாரா? நல்லது. எது தனி செபத்தின் முக்கியத்துவத்தை அறிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நான் அதை உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிமைண்ட் இது கொடுக்குறேன். ஜீசஸ் அங்க போய் வாக்கிங்கோ அல்ல போய் பொழுதுபோக்குறதுக்கோ போகல. அங்க போனது தந்தையோடு உட்கார்ந்து பேசுகின்றார். தந்தையோடு இரவு முழுவதும் பேசுகின்றார். இரவு முழுவதும் பேசிட்டு கீழே வர்றார். அவருக்கு அந்த விஸ்டம் அவருக்குள்ளாக இருக்குது. இயேசு கிறிஸ்து அந்த பிதா எப்படி, இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடந்த செவ்வாய்க்கிழமை நற்செய்தி நம்ம தியானிக்கும் போது என்ன பார்த்தோம்? உள்ளுக்குள்ள அவர் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்குது? நான் சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, தந்தை இடத்தில் நான் என்ன காண்கிறேனோ அதை நான் செய்கிறேன், தந்தை என்ன சொன்னாரோ அதை நான் சொல்றேன் அப்படிங்கிறார். நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோன்னார். எதை வச்சுட்டு? இதுதான் அவங்களுடைய அந்யோன்யமான உறவு, இதுதான் லவ். இந்த லவ் தான், இதுதான் அவருக்கு பெரிய வேதனை கொடுத்துச்சுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நாம் எப்பொழுது நாம் தனி ஜெபத்துல கடவுளோடு இருக்கின்றோமோ நம்முடைய குடும்பத்திற்கு எதிராக வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் ஓவர் கம் பண்ணுவதற்கு கடவுள் வல்லமை கொடுக்கின்றார். அல்லது இறை வார்த்தை கொண்டு நம்மளால அந்த இடத்துல அவற்றை மேற்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ முக்கியமானது நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது, தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் அந்த தீர்ப்பை சரியானபடி நாம் செய்ய வேண்டும் என்றால் எதை வேணும்? நம்முடைய தனிச்சேபம் வேணும். பிரைஸ் தி லார்ட். இதனாலதான் நீங்க இதுக்கு அதே இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் அதிகாரத்தை நீ பாத்தீங்கன்னா எதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னா தானியேல் புத்தகத்துல இருந்து கொடுத்திருக்கிறாங்க. சூசன்னா என்ற ஒரு பெண்ணுக்கு எதிராக 2 நீதி தலைவர்களாக நியமிக்கப்பட்டவர்கள் அந்த உலக இச்சையின் காரணமாக அவளை என்ன பண்ணுங்க, குற்றப்படுத்தி இதே விபச்சாரத்துல கொண்டு நிறுத்துறாங்க.
விபச்சாரம் செய்தால் என்று இந்த உலக இச்சைகளுக்காக இன்று தலைவர்களாக இன்று நாமும் நம்முடைய குடும்பத்திற்கு நீங்களும் ஒரு பொறுப்பாக இருக்கிறீங்க. உங்களிடம் சுய தேவைக்காக உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ நீங்க செய்கின்ற பொழுது இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். என்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும், என்னுடைய காரியம் நிறைவேற வேண்டும் என்று நான் நிற்கும் பொழுது நாம் கடவுள் முன்னிலையில நிற்கக்கூடியது இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. அவர்கள் இதே போலதான் அந்த பெண்ணை கொண்டு ஒரு உச்ச நிலையாக அந்த இடத்துல அந்த பெண்ணை கொண்டு நிறுத்துறாங்க. இவளும் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் செய்யாத தவறை செய்தார்கள் என்று குற்றப்படுத்தினார். Praise the Lord. அப்பொழுது ஆண்டவர் தானியேல் வழியாக அவர் பேசுகின்றார். அந்த பெண்ணுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்கின்றார். இந்த பெண் தவறு செய்யவில்லை, அவள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். ஏன் தெரியுமா? அந்த பெண் அப்படி இகழ்வாக நடத்தப்பட்ட பொழுதும் அந்த பெண் முழுமையாக கடவுளை சார்ந்து, கடவுள் எனக்கு நிச்சயமாக நல்ல தீர்ப்பை கொடுப்பாருன்னு சொல்லி கடவுளை மட்டுமே நம்பியிருந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த வாழ்க்கையில அந்த பெண்ணுக்கு சாவு என்பது உறுதியான நிலையிலும் அவள் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டம் இருக்கட்டும், வாழ்க்கையில எவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கட்டும், நாம கடவுளை கடைசி நிமிடம் வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்கிறோமா, அல்லது கடைசி அந்த முன்பாகவே நாம வேற யாரோ எதையோ சொல்றாங்கன்னு சொல்லி ஓடி போறோமா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம லைஃப்ல நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், ரொம்ப முக்கியமான ஒன்று. உண்மையிலேயே நாம் கடைசி வரைக்கும் என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்துருக்கான்னு சொல்லி இருக்கிறோமா, இல்லை விட்டுட்டு ஓடுறோமா? விட்டுட்டு அவங்க அங்க சொன்னாங்க அங்க போனா நல்லா இருக்கும், இங்க சொன்னாங்க இங்க போனா நல்லா இருக்கும், அங்கே அந்தோனியாரை வச்சு ஜெபம் பண்றாங்க, அந்தோனியார் இறங்குறாராம், அவருக்கு மாதம் இறங்குறாங்களாம், இதை சொன்னா நல்லா இருக்கும், இப்படி போனா நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை மக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள் தெரியுங்களா? இன்னைக்கு எத்தனையோ மக்கள் இன்னைக்கு அவங்க இப்படி கொண்டு வந்தாங்க, இதை அவங்க வச்சாங்கன்னு சொல்லிட்டு கடவுள் மீது நம்பிக்கை இருப்பது போல நாம் ஆக்ட் பண்றோம் அவர்கிட்ட. இது we are a very good actors, நம்ம இந்த இடத்துல நீங்க கடவுள் முன்னாடி நம்ம ஒரு ஆக்ட் பண்றோம். வேற என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒரு சிறந்த நடிகர்களாக இருக்கிறோம் கடவுள் முன்னிலையில். இந்த உலகத்தின் பார்வையில் நீங்க ஏமாத்தலாம், ஆனா கடவுளுடைய பார்வையில் நம்மால் ஒரு நொடி பொழுது கூட ஏமாற்ற முடியாது. வேற வெரி குட் ஆக்டர்ஸ். நம்ம ஒரு சிறந்த நடிகைகளாக கடவுள் முன்னிலையில் இருக்கின்றோம். பிரைஸ் தி லார்ட். அவர் அப்படிதான் பாக்குறார். அதான் அவர் சொல்றாரு, அந்த பெண்ணிட்ட கடைசி என்ன கேட்கிறாரு, அம்மா உனக்கு யாரும் தீர்ப்பிடவில்லையா? நானும் தீர்ப்பிட மாட்டேன். இதே கடந்த வாரத்தில் இதே குறித்து நம்ம தியானிச்சோம், இதே சம்பவத்தையும் கொண்டு வச்சு தியானிச்சோம் இல்லையா? செவ்வாய்க்கிழமை நம்ம தியானிச்சோம். என்ன பார்த்தோம்? இந்த பெண்ணை வச்சு பார்க்கும்போது கடவுள் சொல்லுகின்றார், பிதா தீர்ப்பிடுறது யாரு? கடந்த வாரத்தில் இருந்தவங்க சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தீர்ப்பு கொடுப்பவர் யார் நமக்கு? இயேசு கிறிஸ்து. வேற யாரும்? நம்ம இறந்த பிறகு மேல போய் நிற்கும் பொழுது நமக்கு தீர்ப்பு கொடுப்பது யார்? தந்தையினுடைய எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனால தீர்ப்பு கொடுத்தார். ஓகே, நீ திருத்தூதர்களுக்கு ஓகே, ஜீசஸ். ஓகே, மேரி சிஸ்டர், நீங்க எதை சொன்னீங்க? ஜீசஸ் தான் பிரதர். ஓகே, கடந்த செவ்வாய்க்கிழமை உள்ள ரீடிங்ல நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும், கடந்த செவ்வாய்க்கிழமை உள்ள நினைக்கிறேன், அதுல யோவான் எழுதியதுல 5 ஒருவேளை மண்டே பார்த்தோமோ, மண்டே இருக்கும் நினைக்கலாம். இல்ல, திருத்தூதர்களுக்கு தானே வழங்கியிருக்காங்க. தந்தை என்றும் சொல்லுகிறார்கள். இவ்வாறு ஓகே, நான் உங்களுக்கு கரெக்டா சொல்றேன். ஓகே, திருத்தூதர்களா யாரா அப்படிங்கறது உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஓகே, பயப்பட வேண்டாம், உங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன். ஓகே, எந்த இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, சிஸ்டர் நீங்க படிச்சீங்களா? அதுதான் சிஸ்டர், படிங்க. அதாவது புதன்கிழமை உள்ள ரீடிங், வெனஸ்டே உள்ள ரீடிங், 18ஆம் தேதி ரீடிங் பிரதர். ஓகே, வெனஸ்டே உள்ள ரீடிங் படிங்க. அதுல ரொம்ப ஃபுல்லா படிக்க வேண்டாம். 22வது வசனம், 5வது அதிகாரம், யோவான் எழுதின செய்தி 5வது அதிகாரம் 22வது வசனம். தந்தை யாருக்கும் தீர்ப்பு அளிப்பதில்லை, நமக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பது போல மகனும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என தீர்ப்பு அளிக்கும் அதிகாரம் முழுவதையும் அவர் மகனுக்கு அளித்துள்ளார். Praise the Lord. See,
நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இடத்துல நான் 2 வசனம் உங்களுக்கு தரேன். இந்த 2 வசனத்தை வச்சுட்டு அப்புறம் நீங்க சொல்லுங்க. ஓகே? தந்தை யாருக்கும் தீர்ப்பு கொடுப்பதில்லை. அப்படின்னா நம்ம இறந்து மேல போய் நிற்கும் பொழுது நமக்கு தீர்ப்பு கொடுப்பவர் தந்தை அல்ல. அரியணையில் வீற்றிருக்க போவது இயேசு கிறிஸ்து. யூதராஜ சிங்கமாக அரியணையில் வீற்றிருக்க போவது இயேசு கிறிஸ்து. 2ஆம் வருகையின் போது அவர்தான் நடுவராக இந்த உலகத்திற்கு வருகின்றார். ஓகேங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருகிறார். இப்போ இயேசு கிறிஸ்து தீர்ப்பு கொடுக்கிறாரா? இப்ப அதை பார்க்கணும். இந்த பெண்ணிட்ட அவர் இயேசு கிறிஸ்து தீர்ப்பு கொடுத்தாரா? இல்ல. இயேசு கிறிஸ்துக்கு தீர்ப்பு கொடுக்கல. ஓகே, கூட ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாம் இல்லையா சிஸ்டர்? சொல்ல சிஸ்டர். தீர்ப்பு இல்ல brother. ஓகே, இல்லைன்னா டக்குன்னு முடிச்சிடறேன். ஒன்றும் பிரச்சனை, ஷார்ட்டா முடிச்சிடறேன், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஜீசஸ் இப்ப என்ன சொல்றாரு? யார் உனக்கு தீர்ப்பிடலையா, அப்ப நானும் தீர்ப்பிட மாட்டேங்கிறார். அப்போ ஜீசஸ் அவர் சொல்றது, நான் யாருக்கும் தீர்ப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. அவர் தீர்ப்பிடுவாரா? 2ஆம் வருகையின் போது நிச்சயமாக அவர்களையும் பண்ண முடியாது. அப்படின்னா தீர்ப்பிடுவது யார்? அப்படின்னா தெரியணும் இல்லையா? தீர்ப்பிடுவது யார்? சரியா? வாயின் வார்த்தைகளை கொண்டே நான் தீர்ப்பிடப்படுகிறோம் brother. ஓகே, அன்னைக்கு தியானிச்சோமா? ஞாபகம் வருதா இப்போ? ஆமாம் brother. ஓகே, அப்போ நீங்க மத்திய எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12 இறை வார்த்தை நீங்க 33ல இருந்து படிக்கலாம். ஓகே, ஒரு வேகமா முடிச்சீங்கன்னா கொஞ்சம் குயிக்கா போயிடலாம். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷார்ட்டா முடிக்கணும்னா 36 படிங்க. மனிதர் பேசும் வார்த்தைக்கும் தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்க வேண்டும் என உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, உங்கள் வார்த்தைகளை கொண்டே நீங்கள் குற்றமற்றவர்களாக கருதப்படுவீர்கள், உங்கள் வார்த்தைகளை கொண்டே குற்றவாளிகளாகவும் கருதப்படுவீர்கள். பிரைஸ் லார்ட். அப்போ நாம் பேசக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் தான் நமக்கு தீர்ப்பு கொடுக்குது. பிரைஸ் லார்ட். பிரதர், அதிகாரம் எது சொன்னீங்க பிரதர்? மத்தேயு 12 மத்தேயு 12ல 36 37 வசனம். சரிங்களா? ஜீசஸ் நடுவராக இருப்பாரு. ஆனா குற்றம் அங்க சொல்லப்படுறது எதுன்னா, நம் வார்த்தையில் நாம் பயன்படுத்தி பேசப்பட்ட வார்த்தைகள் தான் அங்கு நமக்கு குற்றவாளிகளாகவும் குற்றம் இல்லாமல் அதுதான் தீர்ப்பு கொடுக்கிறது. பிரைஸ் லார்ட். நான் உண்மையாகவே நல்லதை பேசி நல்லதாகவே பண்ணியிருந்தேன். அதனாலதான் மத்திய 7:1 சொல்லப்பட்டிருக்குது, தீர்ப்பிடாதீர்கள், நீங்கள் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். பிரைஸ் லார்ட். ஓகேங்களா? ஜீசஸ் நடுவரா இருப்பார், ஏன்னா அவர் தான் நடுவர். ஆனா அவர் உங்களுக்கு குற்றமாளாகிற அவர் நீ இந்த பாவலம் செஞ்சிருக்கா, இந்த பாவலம் செஞ்சிருக்கா, இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு அவர் சொல்ல போறது கிடையாது. நம்முடைய வார்த்தைகள் அங்க போய் நிற்கும், பேசும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. அதனால நாம் பேசக்கூடிய வார்த்தைக்கு நிச்சயமாக கணக்கு கொடுக்க வேண்டும், மறந்து போகாதீங்க. அவர் நடுவரா இருக்க போறது அவர் தான். ஏன்னா முழு அதிகாரத்தையும் கொடுத்துக்கிற யாருக்கிட்ட? தந்தை மகனுடைய கருத்தில் கொடுத்திருக்கிறார். மகன் என்ன பண்றாரு? நான் உனக்கு யாரும் தீர்ப்பிடலையா, நான் தீர்ப்பிட மாட்டேங்கிறார். ஓகேயா? அப்ப தீர்ப்பிடக்கூடியது நாம் செய்கின்ற செயல்களும் நாம் செய்யக்கூடிய வார்த்தைகளும் அங்கு என்னவா நிற்கும்? நமக்கு தீர்ப்பு கொடுக்கும். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. வேற யாரும் வரப்போறது இல்லை. சீடர்களும் வரப்போறது கிடையாது, அவங்களும் வரப்போறது இல்லை. அவங்க 12 அரியணையில் அவர்கள் நடுவலாக இருப்பார்கள். என்ன பண்ணுவாங்க? போட்டிருக்குது, நடுவர்களாக இருப்பார்கள். அவர்கள் நமக்காக பரிந்து பேசலாம். நம்ம என்ன பேசின வார்த்தைகளை இந்த காரியங்களை நல்லா செஞ்சுக்கலாம் வேணா பரிந்து பேசலாம். ஆனா தீர்ப்புக்கு இன்னொருத்தனும் நிற்பாங்க. ஓகே, சாத்தானும் அவங்க நிற்பான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் தயவு செய்து வார்த்தைகளை கவனமா பேசுங்க. வார்த்தைகளை தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதீங்க. இறை வார்த்தையை அறிக்கை இடுங்கன்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இதுக்காகத்தான். நாம் திரும்ப 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 நம்முடைய வார்த்தைகள்ல இறை வார்த்தையை கொண்டு இறை வார்த்தை மீது நம்பிக்கை கொண்டு பயணிக்கின்ற பொழுது இந்த உலகத்தின் வரக்கூடிய சூழ்நிலைகள் வெல்ல முடியும். அதுக்கு விஸ்டம் ஞானம் வேணும்னா உங்களுடைய தனி ஜெபத்தை நீங்க பண்ணுங்க. ஓகேங்களா? தனி ஜெபத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்க. தனி ஜெபத்தோடு கடவுளோடு பயணிங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களுக்கு ஒளி கொடுப்பார். கடவுள் உங்கள் வாழ்க்கையில எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அவர் சொல்லித் தருவார். சொன்னார் இல்லையா, நான் என் தந்தை தூய ஆவியானவர் அனுப்பேன், அவர் உங்களுக்கு எதை பேசணும் எதை செய்யணும்னு சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி சொன்னார் இல்லையா?
இப்ப தூயாவினர் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் இருக்கிறோம். அவர் சரியான நேரத்தில் நமக்கு சரியான கேள்விகளை எழுப்புவதற்கும் சரியான பதிலை கொடுப்பதற்கும் அவர் என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அப்பொழுது இந்த உலகத்தை நாம் வெற்றி கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. காட் பிளஸ் யூ ஆல்.